ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இது ஒரு மண்டே ஆஃப்டர்நூன். என்ன லஞ்சுன்னு பார்த்துக்கலாம். இங்கே வந்து ஹோம்மேட் கீ வந்து உருக விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு குழம்பு பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு கடலைப்பருப்பு போட்டு தேங்காய்லாம் அரைச்சி விட்டு கூட்டு வச்சுருக்கேன். ஸோ நேற்று வந்து சண்டே இல்லை, நல்லா நான்வெஜ் சாப்பிட்டு இன்னைக்கு ஒரு நல்ல வெஜிடேரியன் டயட் தான். இங்கே வந்து தயிர் தோய வச்சு வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே வந்து இந்த சீரக வெந்தய தண்ணி வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பன்னீருக்கு வந்து பால் வந்து டீஃப்ராஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஈவினிங் தான் செய்யணும் டீஃப்ராஸ்ட் ஆன பிறகு. அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா எங்க கார்டன்ல இருந்து எடுத்த பாவக்காய். இது வந்து இங்க இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு தொக்கு மாதிரி செஞ்சு வச்சிருக்கேன். எனக்கு பொதுவா பாத்தீங்கன்னா பாவக்காய் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு தெரியல. இந்த டேஸ்ட் வந்து தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, பருப்பு போட்ட கூட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா எங்க அம்மா வீட்டுக்கு போனா மட்டும் இதை செய்தே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா கசப்பு கொடுக்க கூடாது பிறந்த பொண்ணுங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செய்ய மாட்டாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா பண்ணுறதும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது அம்மா பண்ணது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பேக்யார்ட் கார்டன்ல இருந்து எடுத்த அந்த நான் வந்து டெல்லி பாலக்குன்னு சொல்றேன். ஆனால் இது நான் கூகுள் பண்ணி பார்த்தப்போ இதுக்கு பேர் வந்து சிலோன் பசலை அப்படின்னு சொல்றாங்க. குத்து பசலை இல்லை சிலோன் பசலை. இது வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் போட்டிருக்கு. நீங்க கூகுள் பண்ணி பாருங்க. ரொம்ப நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ இதை வந்து இங்க வந்து சும்மா ஒரு கடையல் மாதிரி செஞ்சு வச்சிருக்கேன். வெறும் வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, தக்காளி, புளி, அப்புறம் அந்த கீரை நல்லா வதக்கிட்டு இங்க வந்து தாளிச்சு கடைஞ்சு வச்சிருக்கேன். அப்புறம் சாதம் வந்து வெந்துகிட்டு இருக்கு. வெந்த பிறகு வடிக்கணும். அப்புறம் பாவக்காய் பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த 1 வீக்குக்கு வந்து உங்களுக்கு ஒரே சமயத்துல பாவக்காய் காய்க்காது இல்லையா, நம்ம வீட்டுல எல்லாம் கார்டன்ல வளர்க்குறப்போ. ஸோ 1 வீக்குக்கு வந்து இந்த அளவு எடுத்து இப்ப நான் வந்து இந்த டிஷ் பண்ணியிருக்கேன்னு வைங்களேன். ஸோ இன்னும் இந்த அளவு இருக்குது. இது இன்னொரு நாள் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதுதான் எங்களுடைய மண்டே லஞ்ச். See you in the next video. Bye bye.